ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதினா துவையல் வந்துட்டு சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதத்தோட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வானலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே புதினாவை வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக கலர் மாறினா போதும். எண்ணெயில் வதக்கும் போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் வதக்கிக்கிறோம். இதுவே போதும். இப்போ வந்துட்டு இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி, உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான புதினா துவையல் ரெடி. இது வந்துட்டு கஞ்சிலாம் இருக்கு இல்லையா, எந்த விதமான கஞ்சியாக இருந்தாலும் அது கூட சைடிஷாக வச்சு எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், புதினா துவையல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.